ஹே ஹலோ கைஸ், பர் ஹவருக்கு $25 பே பண்ணுற ஒரு கிளைண்ட் எடுத்துட்டதுனால எனக்கு வந்து இந்த ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, கிளைண்ட் அக்விசிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு வீடியோ இது வந்து கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி நம்ம வந்து பேச போகிறோம். இதுக்கு வந்து எவ்வளோ டைம் தேவைப்படும், ஸோ நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம பேச போகிறோம். ஏன்னா என்னோடய சக்ஸஸை மட்டும் நான் உங்ககிட்ட காமிச்சேன் அப்படின்னா என்னோடய ஃபெயிலியர்ஸ் உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. என் ஃபெயிலியர்ஸ் தெரியாததுனால எனக்கு நடக்கிறது எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான தாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து அவங்களோட சக்ஸஸ் பார்ட்டை தான், சக்ஸஸான ஒரு லைஃப்பை தான் காட்டுறாங்களோ தவிர அவங்களோட ஃபெயிலியர்ஸ் வந்து சம்டைம்ஸ் காட்டுறது இல்லை. அப்படி ஃபெயிலியர்ஸை காட்டாததுனால பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான மைண்ட் தாட் வரும் அப்படின்னா, ஹீ இஸ் காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்க மாதிரியும், அதனால தான் அவங்க அச்சீவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ அப்படி இருக்கவே இருக்காது. ஸோ ஏன்னா நான் வந்து ஒரு கிளைண்ட் எடுத்துட்டேன், $25 ஒரு கிளைண்ட் எடுத்துட்டேன்னு ஒரே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை போடுறதுனால மட்டும் நான் இங்கே வந்து ஒரு 600 பேர் டிஎம் பண்ணியிருக்கேன். அந்த 600 பேரில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் ஒருத்தர் கூட எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்றதோட ஃபெயிலியர்ஸ் நான் உங்களுக்கு என்றைக்குமே தெரிய போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் எவ்வளோ நாள் எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டாமல் இருந்தேன் அப்படின்னா, ஸோ நான் இது வந்து உடனே கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு வந்து தெரியறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ த மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு ரியாலிட்டிக்கும் ஒரு சக்ஸஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், ஒரு டைம் பீரியடை வந்து ஒரு ஆன்லைனில் வந்து மிஸ் ஆகுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி. நீங்கள் இன்றைக்கி போய் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுனா எப்படி எடுக்க முடியும், எவ்வளோ எஃபர்ட் தேவை, நீங்கள் எவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஓகேவா? லெட்ஸ் இது நான் வந்து ஒரு ஸ்டோரியிலேருந்து சொல்கிறேன் கைஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் காம்படிஷனில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் இன்னொரு காம்படிட்டர் இருக்கார். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் ரேஸில் வந்து நீங்கள் வந்து ஓடுறீங்க அப்படிங்கும்போது, ஸோ அவர் ஈஸியாக உங்களை வின் பண்ணிட்டாரு அப்படின்னும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இவரால் மட்டும் எப்படி முடியுது, இவங்ககிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நினைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? நம்ம ஒன்றும் பேரடாக்ஸ் கிடையாது. அவங்க பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து அவங்க கூடயே இருந்து அவங்க லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது. நமக்கு தெரியறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் வியூ, அவ்வளோதான். அவங்களோட அந்த 5 மினிட்ஸ் வியூவில் அவங்களோட லைஃப்பை நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ணிட முடியாது. ஓகேவா? அவங்க எவ்வளோ நாள் டெய்லியும் எஃபர்ட் எடுக்கிறாங்க, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுறாங்க. இல்லைச்சே நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுறீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் போடுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய காம்படிஷன் வின் பண்ணியிருக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ நமக்கு இது எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறது நமக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு பிகம் லைக் ஒன் கை அப்படின்னா அந்த காய் எவ்வளோ எஃபர்ட் போடுறான், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான், என்ன விஷயத்தெல்லாம் அவன் சக்ஸஸ்க்காக பண்ணுறான்னு தெரிஞ்சால் தான் யூ கேன் காப்பி. அப்படின்னு அவனை அப்படி இல்லை அப்படின்னா அவனை பார்த்து இன்ஸ்பயர் தான் ஆக முடியுமோ தவிர, அவனுக்கு ஒரு ஃபேனாக தான் ஆக முடியுமோ தவிர, அவனை மாதிரி ஒருத்தனா அவங்களால என்றைக்குமே ஆக முடியாது. இப்போ இந்த இடத்துல ஒரு கேங் வந்துடும், ப்ரோ அவனை மாதிரி நான் எதுக்கு ப்ரோ ஆகணும், நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் வரும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் நான் நினைக்கல. பட் ஆனால் ஒரு சின்ன விஷயம், எவ்ரிதிங் இஸ் மேக் ஆஃப் ஒன் காப்பி. எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தோட காப்பி, அதோட அட்வான்ஸ்ட் லெவல் தான் அது ஸ்பெஷலைஸ்டாக மாறும். ஓகேவா? ஸோ இந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம். பட் ஆனால் எங்கேயோ யாரோ ஒரு இடத்துல அது இன்ஸ்பயர் ஆகி அப்படி மேக் பண்ண ப்ராடக்டாக தான் வந்து பை ப்ராடக்டாக தான் இங்கே எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த $25 கிளைண்ட்டை வந்து எடுக்கிறதுக்காக வந்து நான் எப்போது எஃபர்ட் போட ஆரம்பித்தேன் அப்படின்னா ஜானில் போட ஆரம்பித்தேங்க. இப்போ கரெக்டாக வந்து ஜூன் நினைக்கிறேன், ஜூலையா, ஜூன். ஸோ வந்து டிசம்பர் மந்த்தே எஃபர்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். டிசம்பர் மந்த் ஃபுல்லாமே நான் வந்து லிங்க்டின்ல போய்ட்டு எல்லாருக்கும் டிஎம்ஸ் பண்ணுறது, எல்லாருக்கும் மெசேஜஸ் பண்ணுறது. ஸோ இங்கே டிஎம் மெசேஜஸ் அப்படின்னா வந்து பர்சனலைஸ்டாக வந்து இவங்களுக்காக எழுதி அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஐ வாஸ் அ வெப் டெவலப்பர், நான் வந்து வெப் டெவலப்பராக இருக்கேன், உங்களுக்கு எதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுன்னா சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு காமன் மெசேஜ். எல்லாருக்கும் காப்பி பேஸ்ட் தான். ஒரு 500 to 600 பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே கான்ஸ்டண்ட்டாக மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். அனுப்பிச்ச உடனே ஏதாவது ரிசல்ட் வந்துச்சான்னு கேட்டால் நோ, எதுவுமே கிடையாது. ஓகேவா? நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி விட்டுட்டேன். ரெண்டாவது வந்து ஸோ மூவ் ஆகி அப்போர்க் போயிட்டேன். போயிட்டு ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி போகும்போது ப்ரப்போசல் சப்மிட் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் ஒரு எரர் வந்துச்சு, குவிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் வந்தேன். இன்ஸ்டாகிராம் வந்துட்டு வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணேன், வியூஸ் போகலை. அப்புறம் யூடியூப் வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணேன், எந்த வீடியோஸும் வியூஸ் போகல, குவிட் பண்ணிட்டேன். ஓகேவா? பட் இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது வந்து கிட்டத்தட்ட மார்ச்
அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 3 to 4 months ஆஃப் பீரியட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ லிங்க்டின்ல வந்து ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு அப்பப்போ மெசேஜ் பண்ணுவாங்க, நான் அப்பப்போ ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்படி ஒரு ப்ராஜெக்ட் கன்வெர்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு ப்ராஜெக்ட் கன்வெர்ட் ஆகும்போது நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து வெப் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி. பட் அவங்க கேட்டது வந்து நம்மக்கிட்ட லோகோ டிசைன், அதுக்கப்புறம் பேக்கேஜ் டிசைன் கேட்டாங்க. ஸோ அப்போ ஃப்ரீலான்சரை வச்சு மேக் பண்ணி பண்ணும்போது அதில் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதை ஃபேஸ் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி எண்ட் அப் பண்ணுறதுக்கு 1 month ஆகிடுச்சு கைஸ். ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு இப்படி இந்த சைட் திரும்பினா அப்போக்கில் நம்ம ப்ரொபோசல் வந்து அந்த வெரிஃபிகேஷன்லாம் சால்வ் பண்ணி மறுபடியும் ப்ரொபோசல் அனுப்பி ஒரு ப்ரொபோசல் பார்த்து ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோஸ்லாம் பீக் ஆகி அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேருந்து ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது அதை மேக் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போக்கில் ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் லிங்க்டின்ல வந்து எப்போயோ போட்ட ஒரு மெசேஜுக்கு இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்டார்ட் தான் வந்து இந்த $25 ப்ராஜெக்ட். இப்போ நம்மக்கிட்ட கரண்ட்டாக நம்மக்கிட்ட எந்த ப்ராஜெக்ட் கிடையாது. நம்ம டிசம்பர் அண்ட் ஜானில் போட்ட எஃபர்ட் வந்து இவ்வளோ நாள் வந்து கண்டினியூ ஆச்சு. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் சக்ஸஸாக நினைக்கிற பீப்புள்ஸ் வந்து குவிட் பண்ணலையா, அவங்க வந்து கஷ்டப்படலையா அப்படின்னு கேட்டால் அவங்களும் ஒரு ஸ்டேஜில் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. டிஃப்ரெண்ட்டாக இது ஒன்று ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட அவங்க சொல்லலை. அவங்க சொல்லலைன்றதை தாண்டி உங்களால் அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பார்க்க முடியாது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிற ஒரு பர்சனும் அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த பீரியடில் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ரிஜெக்ஷன்ஸை பார்த்துருக்காங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வெப் டெவலப்மெண்ட் பற்றியும் ஃப்ரீலான்சிங் பற்றியும் ரியாலிட்டியான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் போடுங்க. அப்போ தான் என்னால் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், உங்களை பற்றி என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே கைஸ், ஸோ இதுதான் இந்த வீடியோ. பாய்.